நீங்களாம் கண்டிப்பாக நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கர் ஒரு வீட்டை ஸ்டாக் பண்ணுற மாதிரி, வாட்ச் பண்ணுற மாதிரி. ஆனால் அதுவே ஒரு ஃபேமிலிக்கு உண்மையாக நடந்திருக்குன்னு சொன்னால் வாங்க ஃபுல் ஸ்டோரியும் நான் சொல்கிறேன். இவங்க தான் த ப்ராடஸ் ஃபேமிலி. 2014 இவங்க வெஸ்ட்வில் நியூ ஜெர்சியில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டை வாங்கியிருக்காங்க. அந்த வீடு தான் இந்த வீடு. இந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்கு குடி வந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்ச் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த லெட்டர்ஸில் என்ன சைன் பண்ணியிருக்குன்னா த வாட்சர். வர மெசேஜ்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீட்டை ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைங்க சூன் எனக்கு சொந்தமாயிரும். இந்த வீட்டை கண்டிப்பாக பாதுகாக்கணும். இந்த லெட்டரை படிக்கும் போது இந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யாருக்கோ இந்த ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த பிள்ளைங்க எந்த ரூமில் தூங்குங்க, என்ன ரெனோவேஷன்ஸ் நடக்குதுன்னு கொண்டு இந்த வாட்சருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லெட்டர்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்திருக்கு. லைக் இந்த ஃபேமிலியோட மூவ்மெண்ட் இந்த வீட்டுக்குள்ளே, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்க பிள்ளைங்களை பற்றி குறிப்புகள். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க எந்த ரூமில் விளையாடுதுங்க, எந்த ரூமில் தூங்குதுங்கன்னு. அதுக்கப்புறம் மிரட்டலான வார்னிங்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபேமிலினால் நிம்மதியாகவே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. யாரோ டெய்லி நம்மளே வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு எப்போவுமே. அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க முடியல. ஈவன் அவங்க சொந்த வீட்டிலே அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணலை. இந்த ஃபேமிலி அவங்க நெய்பர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, பட் யாருக்கும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போயிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, எந்த சஸ்பெக்டும் இல்லை, இன்னும் யாருமே மாட்டலை. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த வாட்சர் யாருன்னே தெரியல. ஏன் இந்த கேஸ் பயங்கரமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது பேய் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆனபெல் மாதிரி ஹண்டட் டால் சம்மந்தப்பட்டது இல்லை. இந்த வாட்சர் ஒரு உண்மையான ஒரு ஆள் உயிரோடு இருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை எப்போவுமே. இந்த ப்ராடஸ் ஃபேமிலிக்கு நிறைய கேள்வி இருந்திருக்கு. யார் இந்த வாட்சர், அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்களா, எவ்வளோ நாளாக இந்த வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் டிஸ்டர்பிங் லெட்டர்ஸ் வரனால, அப்புறம் யாரோ நம்ம வீட்டை வாட்ச் பண்ணுற அந்த ஃபீலிங்லே இருக்க முடியாதனால இந்த ப்ராடஸ் ஃபேமிலி இந்த வீடு மாதிரி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க இந்த வீடை நிறையா வாட்டி விற்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த வாங்குறவங்களாம் இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பயப்படுறாங்க, வாங்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2019 இந்த ஃபேமிலி இந்த வீடை விற்றுட்டாங்க. அதுவும் ரொம்ப விலை குறைவான விலைக்கு விற்றுருக்காங்க. இந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் யார் இந்த வாட்சர், இந்த வாட்சரோட ஐடென்டிட்டி நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. இந்த கேஸ் பேஸ் பண்ணி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸே இருக்குது, த வாட்சர்னு. ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் டீட்டெயிலாக தெரியணுன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி யாரோ ஸ்டாக்கர்கிட்டேருந்து லெட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நானாக இருந்தால் வீடை சுற்றி சிசிடிவி கேமரா போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.